ஆயிடா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீமேனோட நெக்ஸ்ட் பாட்டு தாண்டா பார்க்க போகிறோம். போன பாட்டு எதோட முடிச்சோன்னா நம்ம அப்படியே பார்க்கில் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ டேவை இடிக்கிற மாதிரி ஒரு பைக் வந்திருக்கும். சடனாக ஜிம்மன் டேவை பிடிச்சி இழுத்துருப்பாங்க. அதோட தாண்டா முடித்தோம். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது ஜிமின் அப்படியே டேவை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஸோ இழுத்த வேகத்தில் பேலன்ஸ் பண்ண முடியாமல் ஜிமின் அப்படியே கீழே விழுந்துட, கூடவே டேவும் அப்படியே ஜிமின் மேலேயே விழுந்துடுறாங்க. விழுந்த வேகத்தில் ஜிமின்க்கு அடிபட்டுருது, ப்ளீட் ஆகுது கையிலேருந்து. அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் டக்குன்னு இழுத்ததில் கொஞ்சம் பயந்துருப்பாங்க. ஸோ அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி ஜிமினோட செஸ்ட்லேயே ஒரு ஹிட்டை வச்சுருக்காங்க. ஜிமின் டைட்டாக டேவை ஹக் பண்ணியிருக்காங்க. ஜிமின் பயந்துருப்பார் டேக்கு ஏதோ அடிபட்டுருமோன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவருமே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது பக்கத்தில் சுகாவும் வந்து நிற்கிறாங்க. சங்குக்கும் வந்து காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே ஓடி வந்துட்டு பார்க்குறாங்க. ஸ்டில் ஐஸை க்ளோஸ் பண்ணி தான் படுத்திருக்காங்க. ஜங்குக்கு தான் அப்படின்ட்டு கூப்பிட, இப்போ தான் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி அப்படியே ஜிமினோட ஃபேஸை பார்க்குறாங்க. ஜிமினும் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி டேவோட ஃபேஸையே பார்க்குறாங்க. அப்படியே ஜிமினோட ஐஸை பார்க்குறாங்க. அவர் மைண்டில் ஏதோ ஃப்ளாஷப் ஆகுது. ஏதோ பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வர மாதிரி இருக்குது. டேக்கு லைட்டாக ஹெட்டேக்காக இருக்குது. இருந்தாலும் அப்படியே ஜிமினோட ஐஸையே பார்க்குறாங்க. ஜிமினும் அப்படி தான் டேவோட ஐஸையே பார்க்குறாங்க. ஜிமினோட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் ஃபாலின் ஆகுது. டேக்கும் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே டியர்ஸ் ஃபாலின் ஆகுது. அப்படியே டியர்ஸோடையே ஜிமின் அப்படின்ட்டு கூப்பிட, இதை கேட்குற சுகாவுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா ஜிமின் இது வரைக்கும் டே முன்னாடி போயிருக்கவே மாட்டான். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டே வந்து ஜிமினை பார்க்குறாங்க. இங்கே சங்குக்கும் ஷாக்காக இருக்குது. என்ன ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, ஜிமின் நீ திரும்ப வந்துட்டல, நீ என்கிட்ட வந்துட்டல்லடா, நீ நிஜமாலுமே என்கிட்ட வந்துட்டல அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே கேட்குறாங்க. இப்போ ஜிமினும் உன்கிட்ட வந்துட்டேன் உன்னோட ஜிமின் உன்கிட்ட தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேவை ஹக் பண்ணுறாங்க. அப்படியே அழுந்துட்டே, நிஜமாலுமே நீ என்னை தேடி வந்துட்ட, நீ நிஜமாவே என்கிட்ட வந்துட்டடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை ஹக் பண்ணுறாங்க. இப்படியே ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க, இங்கே இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒன்றுமே புரியல. சுகாக்கும் சங்குக்கும் என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துட்ருக்க. இப்போ சங்குக் தான் அப்படியே டேவோட ஷோல்டரில் தட்டுறாங்க. அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக் என்ன பண்ணுற அப்படின்ட்டு கேட்க, இப்போ தான் ரியாலிட்டிக்கு வந்துட்டு அப்படியே எழுந்து நிற்கிறாங்க. ஜிமினும் அப்படியே எழுந்து நின்றுட்டு டேவை பார்க்குறாங்க. அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் உனக்கு எதுவும் ஆகலை, உனக்கு எதாவது அடிபட்டுருக்கா? இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க. அப்போ தான் ஜிமினோட கையில் அடிபட்டுருக்கிறதே பார்க்குறாங்க. டக்குன்னு ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிட்டு ப்ளீட் ஆகுது, அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்பட, ஜிமின் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கை எடுக்கலான்னு போகிறாங்க. ஆனால் விடாமல் ஜங்கு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கும் போயிட்டு காரில் இருக்கிற ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு ஜங்குக்கே ட்ரெஸ்ஸிங் பண்ண போக போட்டு, இல்லை கூட நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுறாங்க. ஜிமின் இதை பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே நிற்கிறாங்க. கண்ணு வந்து அப்படியே டியர்ஸோட, வலிக்குதா, ஏதாவது பெயினாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிமின் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்க, அப்படியே பார்த்து பண்ணி விட்டுறாங்க. பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினோட ஐஸே பார்த்துட்ருக்க, ஜிமின் உனக்கு எதுவும் ஆகலை? இல்லை எனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படி பார்த்துட்டு நிற்க. இப்போ ஜங்குக் தான் கிளம்பலாமா? போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. ஜிமின் அப்படியே டேவையே பார்த்துட்டு அங்கேயே நிற்கிறாங்க. இப்போ அப்படியே கார் வரைக்கும் போயிட்டு திரும்பி ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ண, டேக்கும் அந்த ஸ்மைல் அப்பியர் ஆகுது. லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே காரில் ஏறி உட்காந்துட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. அவருக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ சங்குக் தான் கார் வரைக்கும் போயிட்டு அப்படியே திரும்பி வராங்க. ஜிமின்கிட்ட வந்துட்டு, உங்கள் பேர்? அது பார்க் ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் அப்படியே ஜிமினாரியே பார்த்துக்கிட்டே, ஓகே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன அது? நான் உங்களை மீட் பண்ணணுமே. என்னையா? எதுக்காக? என் ஃப்ரெண்டை காப்பாற்றிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சின்ன தேங்க்ஸாக சொல்லணும்ல. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இட்ஸ் ஓகே. இல்லை ப்ளீஸ், இது என்னோடய ரிக்வெஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. நான் உங்களை மீட் பண்ணணும். இன்றைக்கி நைட்டு ஒரு 8 o'clock
நான் சொல்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறீங்களா அப்படின்ட்டு சொல்ல ஜிமினும் அப்படி யோசிக்கிறாங்க. அப்போ ஜங்குக் ப்ளீஸ் அப்படின்ட்டு ரிக்வெஸ்ட் பண்ணுற மாதிரி கேட்க ஜிமினும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஜங்குக்கும் அப்படியே ஜிமினோட நம்பர் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் என்ன பண்ணுறதுனே தெரில, எதுக்காக ஜங்கு கூப்பிட்றான்னு தெரியாமல் அப்படின்னு நின்றுட்டுருக்க சுகா தான் டேய் ஜிமின் அப்படின்ட்டு ஷாக்காக பார்க்குறாங்க. ஜிமினும் என்னடா ஏன் ஒரு மாதிரி பார்க்குற, இப்போ இங்கே என்ன நடந்துச்சு ஒன்றும் ஆகலையே, டே பைக் இடிக்கிற மாதிரி வந்துச்சு, நான் அவனை பிடிச்சி இழுத்தேன், தெரியாமல் ஸ்லிப் ஆகிட்டான் அவ்வளோதான். இல்லைடா நீங்கள் 2 பேரும் என்னடா சொல்கிற எனக்கு புரியல. டே அவன் உன்கிட்ட நீ என்கிட்ட திரும்ப வந்துட்டியான்னு கேட்டான்டா அப்படின்ட்டு சுகா சொல்ல என்னடா சொல்கிற எனக்கு புரியல. டே உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா? என்னடா ஞாபகம் இல்லை, அவன் என் மேலே விழுந்தான் அவ்வளோதான், அப்புறம் எழுந்து நின்னோம், எனக்கு காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி விட்டான் அவ்வளோதான்டா, வேறு என்ன. ஏ ஜிமின் அவனுக்கு உன்னை ஞாபகம் இருக்குடா, அவன் அவன் உன்னை பார்த்து என்கிட்ட திரும்ப வந்துட்டியான்னு கேட்டான், நீயும் அவனை ஹக் பண்ண. என்னடா சொல்கிற? ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்ல இப்போ ஜிமினுக்கு ஷாக்காக இருக்குது. ஏன்னா ஜிமினுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, அப்படியே ஞாபகம் இல்லை. ஸோ விழுந்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது, விழுந்ததுக்கப்புறம் எழுந்து அது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது, நடுவில் என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்லை. அப்படியே ஜிமின் ஷாக்காக பார்க்க ஜங்குக் காரை ட்ரை பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. டே அப்படியே அமைதியாகவே இருக்காங்க. ஜங்குக் அப்படியே டேவை பார்க்குறாங்க. டேவோட ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாக, அது என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக் இதை நோட் பண்ணிவிட்டு டே உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா என்ன, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை ஜங்குக், நான் வீட்டுக்கு போகலாமே, எனக்கு கொஞ்சம் ஹெட் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சுடா? ஒன்றும் இல்லைடா ப்ளீஸ், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக்கும் சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே நேராக காரை வீட்டுக்கு விட்டுறாங்க. கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கும் வந்துட்டு டே வழக்கம் போல் அப்படியே இறங்கி நேராக ஒரு ரூமுக்கு போயிடுறாங்க. ஜங்குக்கும் பின்னாடியே போகிறாங்க. டே அப்படியே ரூமை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டு சரி ஓகே அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு போயிடு. இங்கே டே தான் அப்படியே போயிட்டு நேராக ஷவர் ஆன் பண்ணிவிட்டு ஷவர் கடையில் நிற்கிறாங்க. நின்றுட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ண இப்போது இந்த பக்கம் டே அப்படியே அந்த ரிவர் கிட்டே நிற்கிறாங்க. ஜிமின் அப்போ தான் அங்கே வராங்க. ஜிமின் வந்த உடனே டே அப்படியே ஹக் பண்ணிட்டு எங்கடா போனேன், உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? சும்மா தான் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு இருந்தேன், அப்புறம் தான் நீங்கள் வந்தது ஞாபகம் வந்தது, அதுதான் இங்கே வந்தேன் அப்படின்ட்டு சொல்ல பட் அப்படியே ஜிமினை இழுத்துட்டு போய் என் தண்ணியில் நிற்க வைக்கிறாங்க. ஜிமின் டே என்ன பண்ணுற, எதுக்காக தண்ணியில் நிற்க வைக்கிற? நீ என்னை இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சில்ல, அதுக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே ஜிமினை ஃபுல்லாக நினச்சி விட்டுறாங்க. ஜிமினும் சும்மா இல்லாமல் அப்படியே டேவை பிடிச்சி இழுத்து டேவையும் நினைய வச்சிடுறாங்க. இப்போ 2 பேருமே ஃபுல்லாக நினச்சி போயிட்டு அப்படியே அந்த ரிவரில் நின்றுட்டுருக்காங்க. இப்போ டே தான் அப்படியே ஜிமினுக்கு க்ளோஸாக வந்துட்டு ஜிமினோட லிப்ஸே பார்க்குறாங்க. ஜிமினோ அப்படியே டேவே பார்த்துட்டே டே சொல்லு என்ன, இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம கல்யாணம் நடக்க போகுது. ஆமாம், ஏன் அதில் என்ன? இல்லை, இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒன்றா ரொம்ப நெருக்கமாக இருந்ததே இல்லைல்ல, எப்படி இதோ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே டேவை டைட்டாக ஹக் பண்ண டேவை அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணிட்டே டே ஜிமின் சொல்லு, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்டா. என்ன அப்படின்ற மாதிரி ஜிமின் அப்படியே டேவோட ஃபேஸை பார்க்க டே அப்படியே ஜிமினோட ஐஸையே பார்க்குறாங்க. பார்த்துட்டே இல்லை இது இப்போதைக்கு என்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு ஒன்றும் இல்லை நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஜிமின் என்ன டே சொல்லு, என்ன சொல்ல வந்த? அதுவா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை மறுபடியும் தண்ணியில் ஃபுல்லாக நினைக்கிறாங்க. ஜிமின் டே அப்படின்ட்டு கத்த டே அப்படியே சடனாக ஜிமினை இழுத்து அப்படியே லிப்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு ஷாக்காக இருக்குது. டே என்ன பண்ணுற அப்படின்ட்டு கேட்க டே அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. அப்படியே ஜிமினை டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே ஜிமின் லிப்ஸில் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஜிமின் அப்படியே மெல்ட் ஆகிட்டு பேக் கிஸ் பண்ணுறாங்க. இந்த கிஸ் அப்படியே ஒரு மாதிரி பேஷனேட்டாக, ரொம்ப ஹார்ஷாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி பேஷனேட்டாக போயிட்டுருக்கு. கிஸ் அப்படியே நீட்டிகிட்டே இருக்குது. இப்படியே ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே டே அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ப்ரீத் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு டேவோட ஷோல்டர்லேயே அப்படியே டேப் பண்ண டே அப்படியே ஜிமினோட ஐஸை பார்க்குறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. பட் டே ஜிமினோட லிப்ஸை ரிலீஸ் பண்ணிட்டு என்னன்ற மாதிரி பார்க்க டே என்னால் மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்ல டே சிரிச்சுக்கிட்டே
ஜிமினோட ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறாங்க. ப்ளீஸ் தான் என்னை விட்டு எப்பயும் போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஐஸை பார்த்து சொல்ல, ஜிமின் நான் எங்கே போக போகிறேன், அதுவும் உன்னை விட்டுட்டு, நீ தான் என்னை போக விட்டுருவியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் சிரிக்க டேவோட சிரிச்சிட்ருக்காங்க. அப்போது சடனாக தூரத்தில் யாரோ வர மாதிரி சத்தம் கேட்குது. டே அப்படியே ஜிமினை கூட்டிக்கிட்டு அந்த ரிவர்கிட்ட சைடில் ஒரு மறைவு மாதிரி இருக்குது, அங்கே போய் நிற்கிறாங்க. நின்றுட்டு ஜிமின் இது பேசாது அப்படின்னு சொல்லிட்டு டே மட்டும் அப்படியே வெளியே எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா யாரோ 2 பேர் அப்படியே குதிரையில் அந்த பக்கமாக போயிட்டுருக்காங்க. டே அதை பார்த்துட்டு இவன் இங்கே எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டே பார்த்துட்ருக்க. இப்போ ஜிமின் தான் சும்மா இல்லாமல் அப்படியே ஒரு ஹேண்டை வச்சு ஜிமினோட பாடியில் அப்படியே ரப் பண்ணுறாங்க. டே ஜிமின் என்னடா பண்ணுற, கொஞ்ச நேரம் அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே அங்கே போகிறவங்களே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிமின் அப்படியே டேவோட முதுகில் ஏறிட்டு டேவோட நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஜிமின் சும்மாரு விளையாடாது அப்படின்னு சொல்லிட்டு டே ஃபுல்லாக அங்கேயே பார்த்துட்டு கான்சன்ட்ரேஷனோட பார்த்துட்ருக்காங்க. ஆனால் ஜிமின் சும்மா இல்லாமல் டேக்கிட்ட அப்படியே விளையாடிட்டே இருக்க டே டக்குன்னு அப்படியே திரும்பி ஜிமினை அந்த இடத்துல அப்படியே பென் பண்ணி நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்சுட்டு நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன் விளையாடாதுன்னு, ஏன்டா சொன்ன கேட்க மாட்டியா? நான் கேட்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சிரிக்க, டே உன்னை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட நெக்கிலே அப்படியே பைட் பண்ணுறாங்க. ஜிமின் டே வலிக்குது அப்படின்னு சொல்ல டே டக்குன்னு ஜிமினோட லிப்ஸில் அவரோட லிப்ஸை அட்டாச் பண்ணிட்டு பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டே திரும்ப அப்படியே வெளியே பார்க்குறாங்க. யாருமே இல்லை. இப்போ டே அப்படியே ஜிமினை கூட்டிகிட்டு வெளியில் வராங்க. ஜிமின் என்னாச்சு, எதுக்காக நீ என்னை அங்கே மறைச்சி வச்ச? ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை கூட்டிகிட்டு நேராக அரண்மனைக்கு போயிடுறாங்க. இப்போது இந்த பக்கம் டே அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அவர் கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸாக வருது. அவரால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படியே நீல் டவுன் போட்டுட்டு நான் எப்படிடா உன்னை மறந்தேன், எப்படி நான் உன்னை மறந்தேன், நமக்குள்ளே நடந்த இந்த விஷயம், நம்மளோட இந்த காதல், இது எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன்ல, உன்னையே நான் மறந்துருக்கேன்ல, நீ யார் என்ன எதுவுமே தெரியாமல் உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் எனக்குள்ளேயே தேடிக்கிட்டு இருந்திருக்கேன்ல, எப்படிடா, ஏன்டா, ஏன் இத்தனை வருஷமாக என் முன்னாடி நீ வரவே இல்லை, ஏன் எனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது, எனக்கு ஏன் எதுவுமே முழுசாக ஞாபகம் வர மாட்டேங்குது, எனக்கு ஏன் உன்னை பற்றின ஞாபகம் ஃபுல்லாக வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செவத்துலேயே கையிலே குத்துறாங்க. அவர் கையிலேருந்து அப்படியே காயாகி ப்ளட்டு வருது. டே அது எதையுமே கேர் பண்ணாமல் சிம்மன் ஏண்டா எல்லாமே மறந்துட்டேன், உன்னை நான் மறந்துருக்கேன்ல, உன்னை எப்படிடா நான் மறந்தேன், உன்னை நான் மறந்துருக்கக்கூடாது இல்லை, உன்னை நான் எப்பவுமே மறந்துருக்கக்கூடாது, எப்படிடா இவ்வளோ சீக்கிரமாக நம்ம வாழ்க்கையவே நான் மறந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டே பயங்கரமாக அழறாங்க. அப்போது கரெக்டாக ஜங்குக்கு வெளியில் வராங்க. உள்ள டே அலற சத்தம் கேட்குது. ஜங்குக்கு அப்படியே டோரை லாக் பண்ணேன், ஆனால் டே டோர் ஓப்பன் பண்ணவே இல்லை. அவர் பாட்டுக்கு சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு அப்படியே அந்த வாலில் கையால் வச்சு குத்திகிட்டே இருக்காங்க. இந்த சத்தம் ஜங்குக்கும் கேட்குது. ஜங்குக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி இப்போ டேவை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரியாமல் நேராக ஜிமினுக்கு கால் பண்ணுறாங்க. ஜிமினும் கால் அட்டென்ட் பண்ணிவிட்டு ஹலோ யார்? ஜிமின் நான் இந்த ஜங்குக் பேசுகிறேன். சொல்லுங்கள் ஜங்குக், என்ன ஏன் ஒரு மாதிரி பேசுகிறீங்க? அது வந்து நீங்கள் இப்போ வீட்டுக்கு வர முடியுமா? வீட்டுக்கா? எதுக்கு? ப்ளீஸ் ஜிமின் நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்களா? ஓகே இதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அப்படியே கிளம்புறாங்க. கூட சுகாவும் வராரு. 2 பேருமே ஒரு 10 மினிட்ஸ்லேயே டேவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஜங்குக் அது ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே நின்றுட்டு ஜிமினை கூப்பிட்றாங்க. ஜிமினும் வேகமாக வந்துட்டு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ ஜங்குக் தான் அது டே அப்படின்னு சொல்ல, டேக்கு என்னாச்சு, டே எங்கே அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஜிமினும் பதட்டமாக உள்ள ரூமில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே டேவோட ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஜிமினும் போயிட்டு அப்படியே அந்த டோர் முன்னாடி நிற்க உள்ள டே அலறது கேட்குது. ஜிமின் ஜங்குக் என்னாச்சு, ஏன் எனக்கும் தெரியல, வந்ததுக்கப்புறம் இப்படி தான் அழுந்துகிட்டே இருக்கான், டோர் ஓப்பன் பண்ண சொன்னாலும் பண்ண மாட்டேறான் அப்படின்னு சொல்ல
இப்போ ஜிமின் அப்படியே டோரை தட்டுறாங்க. ஆனால் இப்போவும் டோர் ஓப்பன் ஆகலை. ஜங்குக் கிட்ட வேறு ஏதாவது ஸ்பேர் கீ இருக்கா, அது அப்படின்னு சொல்லி என்ன இருக்கா இல்லையா, இல்லை அது டேவோட ரூம்குள்ளேயே மாட்டிக்கிச்சு. என்ன அப்படின்ட்டு ஜிமின் டென்ஷன் ஆக. அப்போ ஜங்குக், இல்லை நான் அவன் ரூமுக்கு போயிருந்தேன் மார்னிங், தெரியாமல் அங்கேயே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல. சரி வேறு ஏதாவது வழி இருக்கா, இல்லை பால்கனி வழியாக உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. வெளியில் கூப்பிட்டு போயிட்டு டேவோட ரூம் கிட்ட மேலே போகிறதுக்காக ஒரு ஏணி மாதிரி வைக்கிறாங்க. ஜிமின் அது வழியாக ஏறி டேவோட பால்கனிக்கு உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்துட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி டேவோட ரூமுக்கும் வந்துடுறாங்க. வந்துட்டு டே எங்கன்னு பார்த்தா வாஷ்ரூமில் இருந்தால் சத்தம் வருது. ஜிமின் அப்படியே டோரை தட்டுறாங்க. டோர் லாக்கில் இருக்குது. ஜிமின்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டே டே இங்கே பாரு, டே டே டோரை ஓப்பன் பண்ணுடா அப்படின்னு சொல்ல. உள்ள டே, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், என் ஜிமினையே நான் மறந்துட்டேன், நான் இப்படி அவனை மறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுந்துகிட்டே இருக்காங்க. இப்போ ஜிமின் தான், டே இங்கே பாருடா, உன் ஜிமின் தான் வந்திருக்கேன், கதவை திறட்டே, டே ப்ளீஸ்டா கதவை திறடா, உன் ஜிமின் தான்டா, உன் ஜிமின் உன்கிட்ட இருக்கேன்டா, கதவை திற அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சத்தம் கேட்டு டே ஜிமின் 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 நீ வந்துட்டியா, டே நான் வந்துட்டேன் டே, கதவை திற அப்படின்னு சொல்ல. டே டக்குன்னு அப்படியே கதவை திறக்கிறாங்க. டே அப்படியே ஃபுல்லாக நனைஞ்சு போயிருக்காங்க. அவர் கையிலேருந்து ப்ளீட் ஆகுது, அந்த குத்துன இதில் அப்படியே அங்கங்கே அடிபட்டு ரத்தம் வருது. ஜிமின் இதை பார்த்துட்டு, டே என்னடா பண்ணுற, என்னடா உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போயிட்டு டேவை ஹக் பண்ண. டேவும் ஜிமின் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. அவளால் எவ்வளோ டைட்டாக ஹக் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜிமின்க்கு அது பெயினாகவே இருக்குது. இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்க. டே தான் அப்படியே நீல் டவுன் போடுறாங்க. ஜிமின் அப்படியே டே கூடவே நீல் டவுன் போட. டே நான் உன்னை மறந்துட்டேன்ல, நான் உன்னை விட்டு போயிட்டேன்ல, ஏண்டா நான் எப்படி உன்னை மறந்தேன், ஜிமின் ஜிமின் நான் உன்னை மறந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே டேவோட சீட்ஸை பிடிச்சிட்டு, இங்கே பாரு டே, இங்கே பாரு, நீ என்னை மறக்கலடா, நீ என்னை மறக்கலை, நீ என்னை மறந்துருந்தா இப்படிரா, இப்போது உனக்கு என்ன ஞாபகம் இருக்குது, நீ என்னை மறக்கலடா, நான் உனக்குள்ளே தான் இருக்கேன் டே, நீ எப்போவுமே என்னை மறந்ததில்லை, என்னை மறக்கணும்னு நினச்சதும் இல்லைடா, உனக்கு எதுவும் ஆகலை டே, நீ என்னை மறக்கலை புரியுதா, நீ என்னை மறக்கலடா, என்னை ஞாபகம் வச்சுருக்க, உனக்கு இன்னமும் என்னை ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி டேவை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஆனால் டே சுத்தமாக ஜிமின் பேசுகிறத கேட்கவே மாட்டுறாரு. திரும்ப திரும்ப அதையே தான் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின்க்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே டேவை பார்த்துட்டே இருக்காங்க. டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஷியஸ் போகுது. அப்படியே மயங்கி விழுறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே டேவை தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சுட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ண. இப்போ சுகா ஜங்குக் 2 பேரும் உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு என்னாச்சு அப்படின்ட்டு கேட்க ஜிமின் அப்படி டேவையே பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் டேவோட ஹேண்டை பார்க்குறாங்க. அவர் ஹேண்ட்லேருந்து ஒரு ப்ளீட் ஆகுது. டே அப்படின்னு சொல்லிட்டு டே பக்கத்தில் போயிட்டு ஒரு ஹேரெல்லாம் அப்படி டக்குன்னு பண்ணிட்டு டேவோட ஹெட் அப்படி டேப் பண்ணிக்கிட்டே, இங்கே என்ன நடக்குது, இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிமின், இது அவனுக்கு பழசு ஞாபகம் வருது. என்ன, ஆமாம், டேக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. எனக்கு புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க. இல்லை ஜங்குக், இதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது. இப்போதைக்கு டேவை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின், இங்கே ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எங்கே இருக்குது, அது அந்த கபோர்டில் இருக்குது அப்படின்னு சொல்ல. ஜிமின் போயிட்டு அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் டேவ் வரைஞ்ச அந்த பெயிண்டிங் இருக்குது. ஜிமின் அந்த பெயிண்டிங் அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. ஜங்குக்கும் இதை நோட் பண்ணுறாங்க. ஜிமின் அதை பார்த்துட்டு, இது 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 டேக்கிட்ட எப்படி அப்படின்ட்டு ஜங்குக்கிட்ட கேட்க, என்ன இது அப்படின்ட்டு ஜங்குக்கும் தெரியாத மாதிரி கேட்குறாங்க. இது இது அந்த லாக்கெட்டோட பெயிண்டிங் ஆச்சு, இதை யார் வரைஞ்சா, தெரியல, இது டேவோட ரூமில் இருக்குன்னா இது டே தான் வரைஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சொல்ல. இப்போ ஜிமின் அப்படியே ஷாக்காக டேவை பார்க்குறாங்க. டே அப்போ இவனுக்கு எல்லாமே முன்னையே ஞாபகம் வர ஆரம்பிச்சிருக்கு, இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் யோசிக்க. ஜங்குக்கு, என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியல. இல்லை, இது 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 எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அந்த பெயிண்டிங்கை அங்கேயே வச்சுட்டு அப்படியே ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து டேவோட ஹேண்டுக்கு
ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணி முடிச்சுட்டு டேவையே பார்க்குறாங்க. டே ரொம்ப சைலண்ட்டாக அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான், ஜிமின் சொல்லுங்கள், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், பேசலாமா? என்ன? இங்கே வேண்டாம், கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஜிமினை கீழே கூட்டிகிட்டு வராங்க. கீழே கூப்பிட்டு வந்துட்டு அப்படியே ஒரு சோஃபாவில் உட்கார வைக்க ஜிமினை உட்காந்துட்டு என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. கூட சுகாவும் வந்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் தான், நான் உங்ககிட்ட கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, என்ன பண்ணுறீங்க, தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு கேட்க இப்போ ஜிமின் சைலண்ட்டாக இருக்காங்க. ஜங்குக் தான், ப்ளீஸ், நான் எதுக்கு கேட்குறேன்றதை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். டேவை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்குது. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு நிறைய எனிமீஸ் இருக்காங்க. எனக்கு டேவோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதனால தான் கேட்குறேன். நீங்கள் என்னை தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் சொல்லுங்கள், நீங்கள் யார், என்ன, எதுவுமே எனக்கு தெரியல. டே உங்களை பார்த்து அவனுக்கு வேண்டியவங்களான்னு நினச்சிட்ருக்கான். உண்மையிலே நீங்கள் அவனுக்கு வேண்டியவங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். அதுக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆனால் டேவோட லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிகிற வரைக்கும் நீங்கள் அவன் கூடயே இருக்க முடியுமா அப்படின்ட்டு கேட்க இப்போ ஜிமின், ஜங்குக், சொல்லுங்கள், ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு டேவை தெரிஞ்சதை விட எனக்கு அதிகமாக தெரியும். என்ன? ஆமாம், உங்களுக்கு டேவை பற்றி தெரிஞ்சதை விட எனக்கு அதிகமாக தெரியும். அவன் உங்களுக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான். ஆனால் எனக்கு அவன் தான் எல்லாமே. அவனுக்கும் அப்படி தான். இந்த வேர்ல்டுலேயே எங்களுக்குன்னு இருக்கிறது நாங்கள் மட்டும்தான். ஒருத்தர் மட்டும்தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜிமின் சொல்கிற அந்த ஜிமின் நான் தான். டே சொல்கிற அந்த பேரும் என்னோடது தான். அவனுக்கு இப்படி நடக்கிறது என்னன்றது உங்களுக்கு வேணால் புரியாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு நல்லாவே புரியுது. எனக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் தெரியல. டேக்கு எப்படி பழசெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சது, எப்போலேருந்து இந்த மாதிரி இருக்குன்னு தான் எனக்கு தெரியணும். ப்ளீஸ், உங்களால் அதை சொல்ல முடியுமா? டே எப்போலேருந்து இந்த மாதிரி நடந்துக்கிறான்? அது சொல்லுங்கள், நீங்கள் தைரியமாக என்கிட்ட சொல்லலாம். ஏன்னா என் டேவை என்னால் மட்டும்தான் பாதுகாக்க முடியும். ஸோ ப்ளீஸ் இப்போவே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்க ஜங்குக்கும் ஸ்டார்டிங்லேருந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்போது டேவோட அங்கிளுக்கு எல்லாமே தெரியுமா? அது எனக்கு தெரியாது. உண்மையை சொல்லணுன்னா அவர் என்கிட்ட எதையுமே சொல்லலை. அவர் என்கிட்ட சொன்னதெல்லாம் டேவை இதுக்கப்புறம் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும், டேவை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ, அவனை தனியாக விடாத அப்படின்னு மட்டும்தான் சொன்னார். ஸோ இது மட்டும்தான் எனக்கு தெரியும். மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் அந்த கொஞ்ச நாள்லேயே அவர் இறந்துட்டார். அவர் இறந்ததுக்கப்புறமும் டே கொஞ்சம் நல்லா தான் இருந்தான். ஆனால் சடனாக ஒரு நாள் திடீர்னு ஏதோ சொல்ல ஆரம்பித்தான். ஏதோ என்னை விட்டு போகாத, நான் உன்னை மிஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி ஏதோ நிறைய சொன்னான். ஆனால் எனக்கு எதுவுமே புரியல. அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடெண்ட் அப்போ கூட டே யாரோ அவன் கார் முன்னாடி வந்தாங்கன்னு தான் சொன்னான். ஆனால் அப்படி யாருமே வந்த மாதிரி இல்லை. யாரோ அவனை பார்க்குறாங்க, அவனை ஃபாலோ பண்ணுறாங்க, அவனுக்கு ஃபீல் ஆகுதுன்னு என்கிட்ட சொன்னான். அது யாருன்னு நானும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணேன். ஆனால் என்னால் அதை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டே மாற ஆரம்பிச்சிட்டான். அவனுக்குள்ளே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. முன்னெல்லாம் எப்போவுமே பாடி கட்ஸ் கூட ரொம்ப ஜாலியாக பேசுவான், எப்போவுமே அவன் கூட இருப்பான். ஆனால் இப்போல்லாம் அவங்க கூடவே வரக்கூடாதுன்னு சொல்கிறான். அவன் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறான். அவன் எப்போவுமே மற்றவங்கக்கிட்ட பேசுவான், ரொம்ப ஜாலியாக இருப்பான். ஆனால் இப்போல்லாம் யார்கிட்டையுமே பேசுகிறதில்ல. ஈவன் என்கிட்ட கூட பேசுகிறதில்ல. அதனால தான் அவனை நான் சைக்காட்டிஸ்ட்டை காட்டணும்னு நினச்சேன். அவனுக்கு மென்டலி ஏதோ அஃபெக்ட் ஆகிருக்கான்னு நாங்கள் செக் பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் அப்படியும் எதுவும் இல்லைன்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் நேத்திக்கு அவன் நடந்துக்கிட்டது எனக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. அதனால தான் நான் என் ஃப்ரெண்டு ஆரம் இங்கே வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, இப்போ ஜிமின் இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. இப்போ சுகாதான் அப்படியே ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிட்டு, என்னடா யோசிக்கிற, இவ்வளோ நடந்திருக்கு, ஒருவேளை நீ நினைக்கிற மாதிரி அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வருதா என்னவோ? இல்லை சுகா, எனக்கு நல்லா தெரியும் டேக்கு பழசு அவ்வளோ சீக்கிரத்தில் ஞாபகத்துக்கு வராது. ஏன்னா அவனுக்கு ஞாபகம் வரக்கூடாதுன்னு நினச்சதே நான் தான். அவனுக்கு ஞாபகம் வராமல் பண்ணதே நான் தான்டா. அப்படி இருக்கிறப்போ என்னை பார்க்காம அவனுக்கு எப்படி ஞாபகம் வரும்? நான் அவன் முன்னாடி வராமல் அவனுக்கு எப்படி ஞாபகம் வந்திருக்கும் நீ சொல்கிற?
எனக்கு நல்லா தெரியும் டே என்னை பார்க்கல, வேறு யாரையோ பார்த்துருக்கான். அது யார்? டேக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தக்கூடிய அந்த பர்சன் யாருன்னே எனக்கு தெரியலடா. ஒருவேளை அவங்களால டேக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமா? டே யாரை பார்த்தான், எதனால் அவனுக்கு இப்படி ஆகுதுன்னு எனக்கு சுத்தமாக புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்ல, இது ஜிமின் சொல்ல ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. என்னன்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஜிமின், இல்லை ஒன்றும் இல்லை, நான் எல்லாமே உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் திரும்ப எழுந்து அப்படியே டேவோட ரூமுக்கு போகிறாங்க. டே இன்னமும் அப்படியே படுத்திருக்காங்க. அப்படியே ஜிமின் டே பக்கத்தில் போயிட்டு டேவோட ஹெட்டை அப்படியே டேப் பண்ணிக்கிட்டே, நீ கவலைப்படாத டே, இப்போ நான் வந்துட்டேன்ல, கண்டிப்பாக உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். இது வரைக்கும் உன்கிட்ட நான் எப்படி வருதுன்னு யோசித்தேன், இப்போ நீயே என்னை உன்கிட்ட வர வச்சுட்ட, இதுக்கப்புறம் எப்போவுமே நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணிட்டு அப்படியே டே பக்கத்துலேயே படுத்துக்கிறாங்க. இங்கே கீழே ஜங்குக் தான் அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கேன். இப்போ சுகா தான் ஜங்குக் அப்படின்ட்டு கூப்பிட்றாங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஏதோ சொல்ல தேங்க. சொல்லுங்கள் சுகா, என்ன? நான் கிட்ட சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஜிமின் சில டைம் ரொம்ப ஒரு மாதிரி பேசுவான். ஸோ அவன் ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தானா சாரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்ன? இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? இந்த ஜிமின் டே இவங்க 2 பேர்த்துக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன? முதல்ல இவங்க 2 பேரும் யார்? எனக்கு எதுவுமே புரியல. சில டைம் டே வேறு மாதிரி நடந்துக்கிறான், அவன் ஏதோ பேசுகிறான், ஆனால் எங்களுக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது. இப்போ ஜிமின் பேசுகிறதும் எனக்கு சுத்தமாக புரியல. அவர் என்ன சொல்கிறாருன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, இவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. எனக்கு இத்தனை வருஷமாக நான் டேக் கூட இருக்கேன், ஆனால் டேக்கு இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியல. எப்படி என்னால் இதை கண்டுபிடிக்க முடியாமல் போச்சுன்னு தான் தெரில. எனிவே டேக்கு எதுவும் ஆகாமல் இருந்தால் சரி, டே நல்லா இருக்கணும், அவ்வளோதான் என்னோடய மைண்ட் செட் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே எழுந்து போயிடுறாங்க. சுகாக்கும் அப்படியே என்ன பண்ண தெரியாமல் உட்காந்துட்ருக்காங்க. எப்படியோ டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நைட்டு ஒரு 9 o'clock ஆகிடுச்சு. இங்கே ஜின் ஆரம் 2 பேருமே ஜங்குக்கோட வீட்டுக்கு வராங்க. உள்ளே வந்து பார்த்தா சுகா தான் கீழே உட்காந்துட்ருக்குறாங்க. 2 பேருமே சுகாவை என்ன யாருன்ற மாதிரி பார்க்க, சுகா நீங்கள் நாங்கள் ஜங்குக்கோட ஃப்ரெண்டு, நீங்கள் யார்? ஓ நான் சுகா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போது சுகா அப்படியே போயிட்டு ஜங்குக்கை கூப்பிட்றாங்க. ஜங்குக்கு அப்படியே வெளியே வந்துட்டு ஆரம்பிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு 2 பேர்த்தையும் ஹக் பண்ணிட்டு, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்குற ஆரம்க்கும் ஜின்னுக்கும் மண்டையே குழம்புது. என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். இப்போ ஜங்குக் தான் 2 பேர்த்தையும் அப்படியே டேவோட ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே ஜிமின் அப்படியே டே பக்கத்தில் படுத்திருக்காங்க. டேவோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை 3 பேருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி ஓகே அப்புறமா வரலாம் அப்படி சொல்லிட்டு 3 பேரும் கீழே வர, சுகா என்னாச்சு, ஏன் வந்துட்டீங்க? ஒன்றும் இல்லை, டே தூங்கிட்டுருக்கான், அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அப்படியே கீழே உட்காந்துட்ருக்காங்க. இப்போ ஆரம் தான், ஜங்குக் சொல்லு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு, என்ன ஆரம் சொல்லு, டேய் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு, உனக்கே தெரியும் உங்கள் 2 பேர்த்துக்கும் எனிமீஸ் இருக்காங்கன்ட்டு, அப்புறம் எப்படிடா யாருன்னே தெரியாது இவங்கள வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணியிருக்கீங்க, அதுவும் அவனை டே கூட எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ ஜங்குக் இல்லை ஆரம், நான் அவங்கள பற்றி ஃபுல்லாக விசாரிச்சிட்டேன், எனக்கு அவங்கள பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் அலோவ் பண்ணேன். என்னடா சொல்கிற, அவங்க 2 பேருமே இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க, ஆனால் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல, பட் அவங்கக்கிட்ட எந்த ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்குடா, நான் அவங்கள நெருங்கி விட்டதுக்கு என்ன காரணம், டேவோட அங்கிள் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் ஆரம், அது எனக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஒரு வேளை டே சொல்கிற அந்த ஜிமின் இவன் தானன்றதை என்னால் ஈஸியாக டெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஓகேடா, இதோட இந்த பாட்டு முடிச்சுக்கிறேன், நெக்ஸ்ட்டு பாட்டு சூன் போடுறேன், டாட்டா பாய்.